ஜெயக்குமார் டைரக்ஷன்ல சாந்தனு, அசோக் செல்வன் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை எஸ்டர்டே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ளூ ஸ்டார் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம சாந்தனு டீமுக்கும் அசோக் செல்வன் டீமுக்கும் கிளாஷ் நடக்கும் கிரிக்கெட்ல. ஆனா திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல இந்த 2 டீமும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமோ டோர்னமெண்ட்ல விளையாடும். இது எதுக்காக இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க ஒன்னா சேர்ந்து ஆடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. ஆக்சுவலா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் ட்ரீம் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு ரொம்பவே சூப்பரான படமா வந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு டீசென்டான மூவியா வந்திருக்கு. இந்த படத்துல நம்ம அசோக் செல்வன் கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா செகண்ட் ஹாஃப்ல புல்லட் பாபுன்னு ஒரு கேரக்டர் வரும். உண்மையிலே ரொம்பவே சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த புல்லட் பாபு கேரக்டர்ல இன்னுமே கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட பிஜிஎம் ஓகே, ரெயிலின் ஒலிகள் சாங் நல்லா இருக்கு. ஃபைனலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இந்த ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3.25 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த ப்ளூ ஸ்டார். அடுத்து லியோ. இந்த லியோ படத்தை பொங்கல் ஸ்பெஷலா சன் டிவில பிரீமியர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டிஆர்பி இப்போ வந்திருக்கு. இந்த படத்துக்கு 13.1 மில்லியன் கிட்ட டெலிவிஷன் இம்ப்ரெஷன் வந்திருக்கு. இது ஒரு டீசென்டான டெலிவிஷன் இம்ப்ரெஷன் தான். அடுத்து கேப்டன் மில்லர். இந்த படத்தை அருண் மதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 75 crore மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கும். இன்னைக்கு இந்த கேப்டன் மில்லர் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் மில்லர் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 9 கேப்டன் மில்லர் படத்தை அமேசான் பிரைம்ல பிரீமியர் பண்ண போறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும். அடுத்து லால் சலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோவாகவும் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இந்த படத்துல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. லால் சலாம் படத்தோட கிராண்டான ஆடியோ லான்ச்சை எஸ்டர்டே சாய்ராம் காலேஜில் நடத்தியிருந்தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காக்கா கழுகு கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. செம ஹைலைட்டா இருந்தது இந்த விஷயம். அதே மாதிரி ஆடியோ லான்ச் மொத்த சாங்கையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த லால் சலாம் படத்தை வர பிப்ரவரி 9 தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் கமிங் சூன். இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்கல் மூவி.